entrepreneur in this world. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எதுங்கிறத யார் முடிவு பண்ணணும்? You have to decide. நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. என்ன துணி போடணுங்கிறத நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. நான் வேகமாக நடக்கணுமா மெதுவாக நடக்கணுமான்றதை நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. அப்போ மற்ற விஷயம் ஃபெயிலியர் ஆகும்போது மட்டும் ஏன் மற்றவங்களை குறை சொல்லணும்? அப்போ என்னுடைய வெற்றி தோல்வி ரெண்டுக்குமே நான் தான் பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவை கை காட்டுறதோ, என் ஃப்ரெண்டை கை காட்டுறதோ, உங்கள் ரிலேட்டிவை கை காட்டுறதுனால அந்த சமுதாயம் என்ன பண்ணாது? ஒத்துக்காது. நெக்ஸ்ட் ஒன். This is the worth of tea market in India. The total Indian market is 33,000 crores. 33,000 கோடி. நான் சொல்றது டீ பேக்கெட்டு டீ தூளே சொல்ல. நம்ம டீ குடிக்கிறோம்ல, 10 ரூபா டீயை வச்சு சொல்கிறேன். ஒரிஜினலாக 5 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க, 6 ரூபா ஆச்சு, 8 ரூபா ஆச்சு, 10 ஆச்சு, இப்போ 12 ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சது 15 வரைக்கும் போய் 20 போய் நிற்கும். இட் வில் கிராஸ் 20 rupees. லிங்க்டின்ல வந்து ஒரு கமெண்ட் ஒரு சிஇஓ ஒருத்தர் போட்டிருந்தாரு. எஸ்டிடி கால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிடி கால் 10 ரூபா ஒரு கால், வடை 1 ரூபா. இன்னைக்கு நம்ம பேசுகிற மொபைல் ஃபோன் கால் 1 ரூபா, வடை 10 ரூபா. அண்டர்ஸ்டாண்ட்? மாஸ் கஸ்டமைசேஷன் போகும்போது விலை என்ன ஆயிருது? ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. சப்ளையும் குறையுது, டிமாண்டும் குறையுதுன்னா ப்ரைஸோட வேல்யூ என்ன ஆயிருது? இன்க்ரீஸ் ஆயிடுது. அவ்வளோதான். வடைக்கும் ஃபோன் காலுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு சிஇஓ போட்டிருக்காரு கமெண்ட். ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் இட் இன் லிங்க்டின். லிங்க்டின்ல போட்ட கமெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். இந்த ரொம்ப பேர் வந்து இந்த படித்த மேதாவிகள்லாம் என்ன தெரியுமா சொல்லணும்? எந்த வேலையும் கிடைக்கலன்னா நான் டீ கடை போட்டாவது பொழைச்சிக்குவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கமெண்ட் அடிப்பாங்க தெரியுமா? நான் பெட்டி கடை வச்சாவது நான் வந்து பொழைச்சிருவேன். வாயிலே பொட்டி கடை வச்சிருப்பான், வாயிலே டீ போட்டிருப்பான். தைரியமா இறங்கி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நான் பொட்டி கடை வச்சாவது நான் பொழைச்சிக்குவேன், நான் டீ கடை வச்சாவது பொழைச்சிக்குவேன். திருச்சியில் எக்ஸாம்பிள் சொன்னால் யாரை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பேர் சொல்லுவாங்க? டீ கடைனா யாரை சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? ஏன் சொல்றீங்க? இட் இஸ் அ பிராண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் திருச்சி. கரெக்டா? நாகநாதர் டீ ஸ்டால். அதுல நடக்கிற கொடூரமெல்லாம் சொல்றேன் நான். இங்க பாருங்க, டீ அனாலிசிஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு நான் அப்ப சொல்ல போற விஷயம், தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பேர் டீ கடைக்கு போவீங்க? டீ கடைக்கு அம்மா நீங்களும் தைரியமா தூக்கலாம். யாரும் தப்பா நம்ம டீ கடைக்கு போவீங்கல்ல? ரைட். வெறும் டீ மட்டும் விற்கிறானா? Snacks. Most of the tea stalls becoming as a cancer hub. Most of the tea stalls are becoming as a cancer hub. அங்கதான் என்ன விக்குது? சிகரெட் விக்குது. அப்புறம் என்னமோ உன கையில தேய்ச்சி வாயில வைப்பானுங்க. What is that? Hands pillow. அதுக்கு பேர் வந்து ஹான்ஸ்னு சொல்றாங்க. அதுல வந்து தேல் படம் போட்டிருக்கும். பத்தாவது அது வந்து கேன்சர் எஃபெக்ட் ஆன பர்சனோட படமும் போட்டிருக்கோம். ஆனா அந்த படத்தோடயே வாங்கி வாயில போடுவோம். இது எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் ப்ரொஃபசர்ஸ். அவங்களும் விட்டு வைக்கல. இவங்கள பார்த்து அவங்க கெட்டே போயிட்டாங்க. யாரு? ஸ்டூடெண்ட்டை பார்த்து ப்ரொஃபசர் கெட்டாங்க. என்னதான் இருக்கு போட்டு பார்ப்போம். முன்னாடி ப்ரொஃபசரை பார்த்து பசங்க தான் என்ன பண்ணாங்க? நான் இவரை பார்த்து தான் நான் வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன், அவரை பார்த்து தான் நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் குடின்னு சொன்னார், இப்போ நான் முழுசாக குடிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். எங்கள் அப்பா வந்து குடிச்சாரு, அதனால அவரை பார்த்து நான் குடித்தேன், இல்லை எங்கள் சித்தப்பா ஊற்றி கொடுத்தாரு அதனால குடித்தேன். ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். கெட்டு போகிறது யாருனால? அவங்கனால தான். அதெல்லாம் சாக்கு போக்கு தான். இன்னொரு விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்லி தான் தீரணும். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் குடிக்கிறார்கள். கண்டதுக்கெல்லாம் கை தட்டாதீங்க. இது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா? இது திருச்சியில் அல்ல, திருச்சியில் கிடையாது, இன் சென்னை.
இதுக்கு எதுக்குமா கை தட்டுறீங்க? சம்மந்தம் இல்லாம கை தட்டிடுங்க. திருச்சி பொண்ணுங்களாம் நல்லவங்கன்றதுக்காக கை தட்டி இருப்பீங்க, அப்படிதானே? ஆனா இதுலயும் வீட்டுக்குள்ள போய் குடிச்சு வைக்கிற கேஸும் இருக்கு. கேட்டா நான் என் சோகத்தை தணிக்கிறேன். சோகத்தை தணிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஆனா நம்ம கண்டுபிடிச்ச வழி வந்து தனி வழி. நம்ம வழி எப்படி? தனி வழி, தண்ணி வழி. என் வழி தண்ணி வழி. அப்படிதான் போறோம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. கோடி கணக்கில் யாரோ சம்பாரிச்சு போயிட்டு இருக்காங்க. அதை எதுக்கு சம்பாரிச்சு எதுக்கு செலவு பண்ண ஒரு விவசாய இல்லாம போயிட்டு இருக்கு. சரியா? ரைட். நீங்க எல்லாம் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் தானே? சரி, எம்பிஏ எத்தனை பேர் படிக்கிறீங்க? கை தூக்குங்க. எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. மத்த கோர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா உள்ள? வேற கோர்ஸ் யாராவது? சார் எல்லாருமே எம்பிஏன்னு சொன்னீங்களே, அதுக்கே கை தூக்காம உட்கார்ந்துருக்காங்களே. எம்பிஏ எவ்வளவு பேருமா படிக்கிறீங்க? இந்த காலேஜில், இந்த கல்லூரியில் எம்பிஏ படிக்கும் மாணவர்கள் கையை உயர்த்தவும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் எல்லாருமே எம்பிஏ தான் படிக்கிறீங்க. அப்ப என்னமா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? நீங்க என்ன படிக்கிறீங்க உங்களுக்கே ஞாபகம் இல்லையா? தெரியலையா? ஏன் படிக்கிறோம்னே தெரியாம படிக்கிறீங்களா? டீ மார்க்கெட்டோட வர்த் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 33,000. இதுல நீங்க எப்படி பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றேன். பிடெக் படிச்ச ஒரு பையன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் எம்பிஏ படிக்கிறார். எந்த யூனிவர்சிட்டியில? ஹார்வர்ட். ஹார்வர்ட்ல படிச்சுட்டு இந்தியா வர்றாரு. அவங்க அப்பா எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சிருப்பாரு. அப்ப வந்து அவங்க அப்பா கேக்குறாரு, மகனே நீ என்ன பிசினஸ் செய்ய போற? அப்படி என்ன பிசினஸ் செய்ய போற? நான் டீ கடை வைக்க போறேன்னு சொன்ன உடனே அடி வெளுத்துட்டாரு அவங்க அப்பா. அந்த பையன் ஆரம்பிச்சது என்னது? சாய் பாயிண்ட். சாய் பாயிண்டோட டோட்டல் வர்த் இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது டீ கடை. இன்னைக்கு வர்த் எவ்வளவு தெரியுமா? 150 crores. 150 கோடிக்கு சொந்தக்காரன். 150 கோடி. நான் ஏற்கனவே இன்வென்ஷன் பத்தி உங்களுக்கு பேசிட்டேன். நான் இப்ப இன்னோவேஷன் பத்தி பேச போறேன். பழக்கடையில் ஒன்றும் பெரிய இன்னோவேஷன்லாம் எதுவும் பண்ணல. ஆர்டினரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல போயாச்சு. ஹவு டு அப்ளை யுவர் கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவ் தாட்ஸ். நீங்கள் சிந்திக்கிறதுக்கான நேரம் இப்போ ஆரம்பிக்குது. ரைட்? கவுண்ட் யுவர் டைம் நவ். அந்த பையன் ஒரே ஒரு இன்னோவேஷன் பண்ணான். ஒரே ஒரு சிம்பிள் இன்னோவேஷன். டீ கடையில் போய் குடித்தா சூடாக கொடுத்து காசு கொடுத்து சூடாக வாங்கி குடித்தான். பார்சல் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு பார்சல் டீ வேணும்ல. நம்ம போய் வாங்கலைனாலும் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லி போய் பார்சல் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி போவாங்க? எதில் போய் பார்சல் டீ வாங்கிட்டு வருவாங்க? இதில் போய் ஃப்ளாஸ்கில். அந்த ஃப்ளாஸ்கை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வச்சுக்க முடியும்? ஃப்ளாஸ்கோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 300க்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ குவாலிட்டி ஃப்ளாஸ்க் தான். மினிமம் வந்து நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா தான் நல்ல ஃப்ளாஸ்க் வாங்க முடியும். எவ்வளோ போடணும்? 1000. யாராவது ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? ஏய் நான் வாங்கி வச்ச ஃப்ளாஸ்க்கு அவனுக்கு ஏன்டா வாங்கிட்டு போகிறேன்னு ஒரு சண்டை வரும். ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர் வந்து ஃப்ளாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கணுமா? கௌரவம் குறைஞ்சிருமில்ல. இந்த கூலி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி வாங்கிட்டு போவாங்கன்னு தெரியுமா? பாலித்தீன் வந்து இட் இஸ் டேஞ்சரஸ், இட் வில் காஸ் கேன்சர்னு சொல்லிட்டோம். இப்போ யாரும் அதில் வாங்குறது இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கொதிக்க தூக்கில் வாங்கிட்டு போவாங்க. தூக்குவாளின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வசதி. கிராமங்கள்ல எல்லாம் அவ்வளோதான் வசதி. போய் வாங்கணும். இந்த பையன் கிராமத்தில் பிறந்த பையன் யோசிக்கிறான், டீ ஆன்லைனில் விற்றா என்ன அப்படின்னு. ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, எவனா டீயை போய் ஆன்லைனில் விற்பானான்னு. ஆன்லைனில் விற்று தான் இந்த 150 கோடி. இப்போ டீ எதில் ஆர்டர் பண்ணுறான்? ஆன்லைனில். அப்போ என்ன நம்ம ஈகிள் ஃப்ளாஸ்காக வாங்கி கொடுக்க முடியும்? இப்போ கொடுக்கணும்ல டீ. இப்போ தான் மண்டையை உடைச்சு ஒரு இன்னோவேஷனுக்கு வந்துட்டான். நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். இவன் கண்டுபிடிச்சது ஒன்றுமே இல்லைங்க, கர்டன் பாக்ஸ் ஃப்ளாஸ்க். இங்கே போட்டுக்கல சாய் ஃப்ளாஸ்க். இதை கண்டுபிடிச்சி தான் எவ்வளோ சம்பாரிச்சாங்க? 150 கோடி. சிம்பிள் இன்னோவேஷன்.
This is not invention, this is innovation. This is called what? Innovation. ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வேற விதமா கொண்டு போறோம். ஒரு அவுட்டர் கர்டன் பாக்ஸ் ஒன்று போட்டாருங்க. போட்டுட்டு எப்படி மூளை வேலை செய்யுதுன்னு யோசிங்க. எவ்வளோ பேர் ஃப்ளைட்டில் போவீங்க? ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க எத்தனை பேர்? ரைட். ஃப்ளைட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ் இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா? அதில் தம்பி தெரியலன்னா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூஸ் கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, நீங்கள் கேட்குறது எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே ரெடிமேடு தான். தெரியலன்னா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. போட்னு ஒரு கம்பெனி இருக்கு. there is a company called போட், BOAT. போட் கம்பெனியில் ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு ஃபேமஸ் ஜூஸ் என்ன அப்படின்னா பொமோகிரானேட் ஜூஸ். 60 ரூபா செலவு பண்ணீங்கன்னா அந்த போட் ஜூஸ் வாங்கிடலாம். இப்போ they have increased the size and volume also. அப்போ 30 ரூபா, ஆரம்பிச்சப்போ 20 ரூபா தான் அது. அந்த போட் ஜூஸ் எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா கர்டன் பவுச்சில் கொடுப்பான், பிளாஸ்டிக்கில் கிடையாது. அந்த ஜூஸை விட எது இன்னோவேஷன் அப்படின்னா ஜூஸ் கொடுக்குற அந்த பவுச், அந்த பேக்கு. இந்த பேக்கை ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி லேபில் போய் டெஸ்ட் பண்ண வச்சு ஒரு 3-4 வருஷமாக லேப்லேயே தவங்கிடந்து 100+ டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து வாட்டரை ஊற்றி பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அந்த போட் கம்பெனிக்கிட்டே மேனுஃபேக்சர் பண்ண சொல்லி வாங்கி இவன் வெளியில் கொண்டு போய் காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரை தனியாக கொடுத்துட்டு பவுச்சை தூக்கி உள்ளே சொருகி விற்றுட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் எதையுமே புதுசாலாம் கண்டுபிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? You should understand the reality, how to accumulate the ideas from others. If you are ready to discuss with people, you can do wonders. If you shut your mouth and keep on watching the mobile phone or chatting something, you cannot identify even one idea from others. மற்ற மக்களோட வந்து பேசும்போது தான் நமக்கு புது ஐடியா கிடைக்குமே தவிர கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு மொபைல் ஃபோனை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இது எங்கள் டாக்டர்ஸோட அட்வைஸ். நீங்கள் இப்படி குனிஞ்சு மொபைல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 35 கிலோ வெயிட் வந்து கீழே இறங்குச்சுன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறது நியூரோ டிபார்ட்மெண்ட் வில் க்ரோ லைக் எனி திங் இன் ஃபியூச்சர். 35 கிலோ இப்படி குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகும். அப்புறம் இந்த காலர் கஃப் ஒன்று போடுவாங்க தெரியுமா? சாவர வரைக்கும் போடணும், செத்ததுக்கப்புறம் கழட்டிடுவாங்க. சாகிற வரைக்கும் என்ன பண்ணும்? அந்த காலர் கஃபை போகணும். இப்படி குமிஞ்சு பார்த்தா 35 கிலோ வெயிட் ஆயிருதான் இந்த ஹெட். இது இருக்கு, ஸ்டடி இருக்கு, போய் பாருங்க. மொபைல் ஃபோனை எப்படி பார்க்கணும்? நம்ம குமிஞ்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, பார்க்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா உங்களோட எலும்பு தேய்மானம் போய்கிட்டு இருக்குது. இன்னொன்று, உட்காந்து தானே பார்க்குறோம். அதை அப்படி பார்க்கும்போது அந்த நரம்பு தண்டு இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு நர்வ் மட்டும் ட்விஸ்ட் ஆகி வீங்கிடும். அப்புறம் உங்களால் உட்காரவும் முடியாது, எந்திரிச்சு போகவும் முடியாது. உட்கார வைக்கிறதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகணும். இதுக்கெல்லாம் தான் நியூரோ டிபார்ட்மெண்ட் இப்போ புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு. உடனே பயந்துக்காதீங்க. அதுக்கும் பயந்துக்கலன்னா பரவாயில்ல, நான் அங்கே தான் இருப்பேன், உங்களை நான் அங்கே சந்திக்கிறேன். இந்த இன்னோவேஷனை உருவாக்கின ஆளோட பேர் என்ன? அம்லுக் சிங் பிரிஜல். பிரிஜல். அம்லுக் சிங் பிரிஜல் வந்து ஹார்வர்டில் படித்தாலும் எந்த ஊரில் வந்து டீ கடை வச்சாரு? இந்தியாவில் வந்து தான். பஞ்சாபி. யோசிச்சு பாருங்கள். அவர் முதல்ல இந்த சாய் பாயிண்ட் எங்கே போடுறாருன்னு தெரியுமா? எந்த இடத்துல லான்ச் பண்ணாருன்னு தெரியுமா? பெங்களூர் சிட்டியில். நினச்சிருந்தா பஞ்சாபில் போட்டிருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஹைதராபாத்தில் போட்டிருக்கலாம். அவர் லான்ச் பண்ண இடமே இது பெங்களூர். ஏன்னா பெங்களூர் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அந்த லொக்கேஷனை இறக்குனாப்புல. 30,000 கஸ்டமர். யாருக்கு சொன்னேன்? பழமுதிர் நிலையத்துக்கு சொன்னேன்ல. இவரோட கஸ்டமர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இப்போ கையில் இருக்காங்க. ஃப்ளோட்டிங் மட்டும் அவ்வளோ பேர் ஐடி எம்ப்ளாயிஸ். ஒரு ஃப்ளோரில் உள்ள ஐடி எம்ப்ளாயி சாய் பாயிண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிட்டா ஃப்ளாஸ்கில் வந்து டீ வந்து இறங்கிடும். ஈவன் தோ தே ஹேவ் வெண்டிங் மெஷின்ஸ், தே டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் தட். ஆன்லைனில் டீ விற்கவும் முடியும்னு கற்றுக் கொடுத்ததான் யார்? அம்லுக் சிங். நான் இன்னொருத்தரோட ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். கெட் ரெடி ஃபார் திஸ். இவர் பேர் வந்து விஜயகுமார். இவர் பேர் விஜயகுமார். இவர் கல்யாணம் ஆகுது. படித்த படிப்பு வந்து
பிடெக் ஆர்கிடெக்சர். பிடெக் ஆர்கிடெக்சர் 5 வருஷம் படிக்கிறாரு. படித்து முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவர் படித்த ஸ்கூலில் உள்ள ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கான். மாப்பிள்ள நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், கேஷ்யூ நட்டு அல்மோண்டெல்லாம் விற்று நம்ம பெரிய ஆள் ஆயிடலாமா, இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். கல்யாணம் ஆன உடனே எங்கே போயாச்சு? சவுத் ஆஃப்ரிக்கா போயாச்சு. ஆரம்பத்தில் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. நாளாக தெரியுது பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்லேயே இவருக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த 5 வருஷத்துக்குள்ளே 2 குழந்தை ஆயிடுது இவருக்கு. சரியா?